ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 85வது ശ്ലോകം. அஞ்சு நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. கருணை உள்ளம் இருக்கிறவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு வஸ்துவினாலையும் தேவியை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சாதிக்காது. இஹலோக சௌக்கியம், சொர்லோக சௌக்கியம் மட்டுமில்லை, மோட்ச சௌக்கியத்தையும் கொடுக்கிறவளாக்கும் தேவி. 16 நித்யாதேவிகளோடு ரூபத்தை ஸ்வீகரிச்சவளாக்கும் தேவி. பரமசிவனோடு பாதி உடலை സ്വീകരിച്ചവളാക്കും ദേവി. அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் எடுத்துருக்கிற தேவி. இப்படி எல்லாமாக்கும் தேவியை வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 388வது நாமத்திலேருந்து 392வது நாமம் வரைக்காக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. நித்ய க்ளின்னா நிரூபமா நிர்வாண சுகதாயினி நித்யா ஷோடசிகாரூபா ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி. இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற 5 நாமங்கள், அந்த 5 நாமங்கள் அப்படிங்கிறது ஏதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நாமங்களை பார்க்கலாம். நித்ய க்ளின்னா, நித்ய க்ளின்னா. நிர் உபமா நிருபமா. நிர்வாண சுகதாயினி நிர்வாண சுகதாயினி. நித்யா ஷோடசிகா ரூபா நித்யா ஷோடசிகா ரூபா. ஸ்ரீகண்ட அர்த்தசரீரிணி ஸ்ரீகண்டார்த்தசரீரிணி. என்னெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் நாமங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அவ்வளவுதான். நாமங்களுக்கு நடுவில் பதங்களை பிரிக்காதைக்கு வேணும் நாமங்களை சொல்லறதுக்கு. காரணம், ஒவ்வொரு நாமமும் தேவியோடு, ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு மந்திரங்களாக்கும். மந்திரங்கள் அப்படிங்கிறது தேவியோடு சரீர அவயவங்களாக்கும். 388வது நாமம் நித்ய க்ளின்னா. நித்யம் அப்படின்னா எப்பவும், சதா. க்ளின்னா கருணையோடு கூடிட்டு இருக்கிறவள், தயையோடு கூடிட்டு இருக்கிறவள், சதா தயாவதியாயிட்டு இருக்கிறவள். சுக்லபட்ச திருதியிலேயும் கிருஷ்ணபட்ச திரையோதசியிலேயும் இருக்கிற அந்த திதி நித்திய தேவதையாக்கும் நித்ய க்ளின்னா. எப்பவும் கருணையுள்ளம் இருக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவிய நித்ய க்ளின்னா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். தேவியோடு எப்பவும் இருக்கிற அந்த கருணையாலே ஆக்கும், தயையாலே ஆக்கும் பிரபஞ்சமும் அதில் இருக்கிற சராசரங்களும் நிலனுக்கிறது.
அம்மாவோடு கர்ப்பபாத்திரத்தில் வசிக்கிறத அந்த ப்ரூணத்தை புருஷனோடு சுக்லத்திலேந்து உண்டாகிற பீஜவும் ஸ்திரீயோடு பிளட்டிலேந்து உண்டாகிற அண்டவும் കൂടിച്ചേർന്ന് ഭ്രൂണമായിട്ട് അമ്മാവോട് ഗർഭപാത്രത്തിലെ அந்த ஜீவன் வளரத்த ஜீவனோடு சரீரம் வளரத்த அந்த ப்ரூணத்தை கருணையோடு கூடிட்டு காப்பாத்துறது பராசக்தியாக்கும். ரத்தத்தை கொடுத்து ஜீவனை நிலநிறுத்துறது காலத்தோடு அதிதேவதையான தேவியேதான். தொடர்ந்து அந்த ശരീരത്തോട് വളർച്ചയും அதுக்கப்புறம் அந்த ശിശു ജനിച്ച് ശൈശവ ബാല്യ കൗമാര യൗവന ദശകളിലെ എല്ലാം ரத்தம் மஜ்ஜை இப்படி இருக்கிற தாதுக்களை கொடுத்து காப்பாத்துறதும் கருணாமையா இருக்கிற தேவிதான். കാരുണ്യത്തോടു കൂടിയിരിக்கிற ഒരു അമ്മാവോട് കർത്തവ്യമാക്കും ദേവി സകല ഉயிரினங்களுக்கும் செய்யறா. நித்திய கிளின்னா அப்படின்னாக்கா நித்திய தேவதை அப்படின்னு அர்த்தம். சுக்லபட்ச திருதியோடும் கிருஷ்ணபட்ச திரையோதசியோடும் தேவதை நித்திய கிளின்னா தேவியேதான். சந்திரன் அப்படிங்கிறது மனசோடு காரகன் மட்டும் இல்லை, ரத்தத்தோடு காரகன் கூடியாக்கும். அதனால ஸ்திரீயோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஓவுலேஷனுக்கு அம்பாளோட அனுகிரகம் அப்படிங்கிறது மஸ்ட். அதனாலேயாக்கும் இங்க நித்திய கிளின்னா அப்படிங்கிற தேவிய எடுத்து சொன்னது. சந்திரனோடு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தையாக்கும் இதுல எடுத்து சொன்னது. சுக்லபட்ச திருதியை, அதே மாதிரி கிருஷ்ணபட்ச திரையோதசி, இந்த ரெண்டு திதிகளோடும் தேவதை. சந்திரனை சம்பந்திச்சாக்குமே திதிகள் உண்டாகிறது. நித்தியக்லினா தேவியாக்கும் அந்த தேவதை. சூரியனிலேந்து 12 டிகிரி சந்திரன் மூவ் ஆகிறதையாக்கும் ஒரு திதி உண்டாகிறது. ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது 360 டிகிரி ஆகும். ஒரு ராசி கட்டத்தில் 12 ராசிகளாக்கும் உள்ளது. மேஷம் முதல்க்கு மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிகளும் 30 டிகிரியாக்கும் உள்ளது. சூரியன் ஒரு ராசியில 30 டிகிரி சஞ்சாரம் பண்ணுவார். அதுக்கப்புறமா அடுத்த மாசம் அடுத்த ராசி கட்டம், இப்படியாக 12 ராசி கட்டத்திலையும் ஆயிட்டு 360 டிகிரியாக்கும் சூரியன்.
ஒரு மாசம் அப்படிங்கிறது 30 நாள். ஒரு நாளைக்கு 1 டிகிரி வரைக்கும் ஆக்கும், 1 டிகிரி வீதமாக்கும் சூரியனோட சஞ்சாரம். சந்திரன் அப்படிங்கிறது சூரியனிலேருந்து 12 டிகிரி സഞ്ചരിക്കർത്തിയാക്കും ഒരു സ്ഥിതി ഉണ്ടാകരുത്. ഒരു രാശിയിലെ 2.25 നാളാക്കും ചന്ദ്രനോട് കാലയളവ്. നക്ഷത്രങ്ങൾ അടിസ്ഥാനപ്പെടുത്തിയാക്കും ചന്ദ്രനോട് മൂവ്മെന്റ്. അശ്വതിയിലേന്ത് രേവതി നക്ഷത്രം വരയ്ക്കും 27 നക്ഷത്രങ്ങൾ. സൂര്യനിലേന്ത് 12 ഡിഗ്രി സഞ്ചാരം മണ്ഡലത്തെ ഒരു തിഥി ഉണ്ടാകരുത്. അമാവാസിയിലേന്ത് 12 டிகிரி சந்திரன் சஞ்சாரம் மண்டலத்தையாக்கும் பிரதமா அப்படிங்கிற திதி உண்டாகிறது. அங்கேருந்து 12 டிகிரி சஞ்சாரம் பண்ணினா திதியா அப்படிங்கிற திதி. அதுக்கப்புறம் 12 டிகிரி சஞ்சாரம் பண்ணினா திருதியா அப்படிங்கிற திதி. சூரியனிலேந்து 12 டிகிரியில பிரதமை, സൂര്യനിലേന്ത് ചന്ദ്രൻ 24 ഡിഗ്രി സഞ്ചാരം മണ്ഡലത്തെ ദ്വിതീയ, സൂര്യനിലേന്ത് ചന്ദ്രൻ 36 ഡിഗ്രി സഞ്ചാരം മണ്ഡലത്തെ തൃതീയ. அதுக்கப்புறம் ഓരോ 12 ഡിഗ്രിയിലെയും ഒവ്വൊരു തിഥികളാക്കും ഉണ്ടാകും. ചതുർത്ഥി, പഞ്ചമി, ഷഷ്ടി, സപ്തമി, അഷ്ടമി, നവമി, ദശമി, ഏകാദശി, ദ്വാദശി, ത്രയോദശി, ചതുർദശി. 168வது டிகிரி ஆக்கும் சதுர்தசி. அதுக்கப்புறம் 180வது டிகிரி அப்படிங்கிறது பௌர்ணமி. பஞ்சதசி அப்படின்னும் சொல்லலாம். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற காலகட்டமாக்கும் சுக்லபட்சம். அதுக்கப்புறம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்குமான சந்திரனோடு சஞ்சாரம். 180 டிகிரியிலேருந்து 0 டிகிரிக்கான சஞ்சாரம். அப்படி பார்க்கறத பௌர்ணமியிலேருந்து சதுர்தசி, ത്രയോദശി, 156வது டிகிரி அதாக்கும் ത്രயோദശി. அப்படி சதுர்தசி, ത്രயோദശി, அப்படிங்கிற சந்திரனோடு டிப்ரிசியேஷன். சந்திரனுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, விருத்தி க்ஷயங்கள் இருக்கு. அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் சந்திரனோடு விருத்தி, அதாக்கும் சுக்லபட்சம். பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் சந்திரனோடு தேய்மானம், ക്ഷയം, அதாக்கும் கிருஷ்ணபட்சம்.
36வது டிகிரியில சந்திரன் நிக்கிறத திருதியா அப்படிங்கிற திதி உண்டாகிறது. நூற்றி 56வது டிகிரியில சந்திரன் நிக்கிறத திரையோதசி அப்படிங்கிற திதி உண்டாகிறது. திருதியா அப்படிங்கிற திதிக்கும் திரையோதசி அப்படிங்கிற திதிக்கும் தேவதை அப்படிங்கிறது நித்திய கிளின்னா அப்படிங்கிற தேவதையாக்கும் அப்படின்னாக்கும் இங்கே சொல்லப்பட்டது. வாக்தேவிகள் தேவிய நித்திய கிளின்னா அப்படின்னு ஸ்துதிக்கிறா. 12 டிகிரி ஆக்கும் ஒரு திதி, சூரியனிலிருந்து 12 டிகிரி சந்திரன் மூவ் ஆகிறதையாக்கும் ஒரு திதி உண்டாகிறது. 15 சுக்லபட்ச திதிகளும் 15 கிருஷ்ணபட்ச திதிகளுமாக்கும் உள்ளது. 12 டிகிரி இன்டூ 15 திதிகள், அதானது 180 டிகிரி. அந்த 180 டிகிரி இன்டூ 2 அப்படின்னு பார்த்தா 360 டிகிரி. டோட்டல் ராசி கட்டம் அப்படிங்கிறது 360 டிகிரி. இப்போ சந்திரனோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு சுக்லபட்சமும், அதே மாதிரி பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்குமான அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிருஷ்ணபட்சவும் ஆக்கும். அதில் வர 2 திதிகளையாக்கும் இங்கே எடுத்து சொல்லப்பட்டது. அந்த திதிகளோடு தேவதையாக்கும் நித்திய கிளின்னா தேவி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் நித்திய கிளின்னா. 389வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது நிருபமா. நீக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. நீ விசர்க்கம் ഉപമ, അത കൂട്ടിച്ചേർത്തി ചൊല്ലർത്തിയാക്കും നിരുപമ. നിർ ഉപമ. ஒன்னுகூடையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சாதிக்காதவளாக்கும் தேவி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒன்னினாலையும் தேவி இப்படியாக்கும் இருப்பள் அப்படியாக்கும் இருப்பள்னொന്നും கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு സാധിക്കാது. ദേവിക്ക് തുല്യമായിട്ട് ഒന്നുമില്ല. அதனால தேவிய ஒன்னினாலையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சாதிக்காது. அதனால தேவி நிருபமையாக்கும். பராசக்தி 14 லோகங்களிலேயும் ரொம்பி வழிஞ்சு நிற்கிறா. சக்தி சைதன்யம் இல்லாத ஒரு இடமும் ஒரு பொருளும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அவ்யக்தமாயிருக்கிற அதிருஷ்யமாயிருக்கிற பராசக்தியை எந்த ஒரு பதார்த்தவுமாயிட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சாதிக்காது. தேவிக்கு சதிருஷ்யமாயிட்டு ஒண்ணுமே இல்லை. നാരായണ പ്രിയ നിത്യ നിർമ്മല നിർഗുണാനിധി നിരാധാര നിരുപമ നിത്യശുദ്ധ നിരഞ്ജന. காயத்ரி சகஸ்ரநாமத்தில் இருக்கிற 73வது ஸ்லோகமாகும் இது. பகவான் ஸ்ரீநாராயணனோடு மனைவியும் நித்தியாயிருக்கிறவளும் பரிசுத்தையாயிருக்கிறவளும் திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவளும் நிதி மாதிரி மறைஞ்சு இருக்கிறவளும் தேவி. தேவிக்கு இந்த பிரபஞ்சத்துல நிலநிக்கிறதுக்கு ஆரோ
ஹெல்ப் தேவையில்லை. தேவியை கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு இந்த பிரபஞ்சத்துல ஒரு பொருளும் இல்லை. ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாதவளாக்கும் தேவி. மாயா அப்படிங்கிற திரிகுண சம்பந்தமான ஒரு விஷயமும் தேவியில இல்லை. மாயைக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி, மாயைய ஆட்டி படைக்கிறவளாக்கும் தேவி. அப்படி இருக்கிற காயத்ரி தேவி நிருபமா அப்படிங்கிற தேவியோடு நாமத்தை சொல்லி வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. காயத்ரி சகஸ்ரநாமத்தில் இருக்கிற நாமத்தை சொல்லியாக்கும் வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. நாராயண பிரியா நித்யா நிர்மலா நிர்குணா நிதி நிராதாரா நிருபமா நித்யசுத்தா நிரஞ்சனா. நிருபமா அப்படிங்கிற தேவி நாமம் வாக்தேவிகள் அந்த நாமம் வழியா தேவிய ஸ்துதிக்கிறார். 390வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது நிர்வாண சுகதாயினி, மோட்ச சுகத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. இகலோக பரலோக சௌக்கியங்கள் மட்டுமில்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவளாக்கும் தேவி. நிர்வாணம் அப்படின்னா சரீரமில்லாத அவஸ்தை. சரீரமில்லாத அவஸ்தை அப்படிங்கிறது உண்டாகிறது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்திலேயாக்கும். பிரபஞ்சத்துக்குள்ளேயாக்கும் இந்த சரீரம் எல்லாம் இருக்கு. சரீரமில்லாத அவஸ்தையை கொடுத்து சாஸ்வதமான சுகத்தை பக்தர்களுக்கு கொடுக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை தேவி. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்தை பக்தர்களுக்கு கொடுத்து துக்கமில்லாத அவஸ்தைய பக்தர்களுக்கு கொடுக்கிறவளாக்கும் அதிபராசக்தியா இருக்கிற தேவி லலிதாம்பிகை தேவி. வானம் அப்படி இல்லைன்னா பானம் சரீரமாக்கும் அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல 2வது பிரஷ்னத்துல 2வது மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிர்வாண சுகதாயினி அப்படிங்கிறதுல அந்த வானம் அப்படிங்கிறதுனோடு அர்த்தத்தை பார்க்கறதுக்காயிட்டு நம்ம இங்க பிரஷ்னோபனிஷத்தை உபயோகிக்கிறோம். பிரஷ்னோபனிஷத்துல 2வது பிரஷ்னத்துல 2வது மந்திரம் தஸ்மை சஹ உவாஜ ஹ ஆகாஷஹ ஹ வை ஏஷஹ தேவஹ வாயுஹு அக்னிஹி ஆபஹ பிருதிவி வாக் மன சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் ச தே பிரகாஷ்ய அபிவதந்தி வயம் ஏதம் பானம் அவஷ்டப்ய விதாரயாமஹ அப்படிங்கிறதாக்கும் அந்த நாமம், அந்த மந்திரம். பிப்பலாத முனி பார்கவன் கிட்ட சொன்னார், விதர்ப தேசத்தில் இருக்கிற பார்கவன், அந்த பார்கவன் கிட்ட பிப்பலாத முனி சொன்னார்,
ஆகாசம் தொடங்கின பஞ்சபூதங்களும் வாக்கு தொடங்கின பஞ்சேந்திரியங்களும் கண்ணு தொடங்கின பஞ்ச ஞானேந்திரியங்களும் മനസ്സുമാക്കും ശരീരരൂപமான പ്രജയെ നിലനിപ്പാട്ടുறது. அந்த சரீர ரூபமாயிருக்கிற பிரஜைய நிலநிப்பாட்டுற தேவர்கள். அந்த தேவர்கள் அவளோட மகாத்மியத்தை நன்னா பிரகடிப்பிச்சுண்டு சொன்னா, நாங்களாக்கும் ஏகம் பானம், இந்த சரீரத்தை கெட்டு போகாம அவஷ்டப்ய விதாரயாமஹ, கெட்டு போகாம நிலநிப்பாட்டிண்டு தரிச்சுருக்கோம் அப்படின்னு. பானம் அப்படின்னு சொன்னாக்கா சரீரம் அப்படிங்கிற அர்த்தம். அதை பார்க்கறதுக்கு வேண்டிட்டாக்கும் நம்ம இந்த மந்திரத்தை எடுத்தது. வயம் நாங்கள், ஏதம் பானம் இந்த சரீரத்தை, அவஷ்டப்யா நிலநிப்பாட்டி, விதாரயாமஹா தரிச்சுருக்கோம். அப்படி அர்த்தத்தை நம்ம இங்க எடுக்கிறத இங்க நிர்வாண சுகதாயினி, இந்த சரீரத்தை நிலநிப்பாட்டுறது அதிபராசக்தியாக்கும். நிர்வாணம் அப்படின்னா சரீரம் இல்லாத அவஸ்தை அப்படின்னு சொல்லலாம். பானம் அப்படின்னா சரீரம், நிர்வாண சுகதாயினி அப்படின்னா சரீரம் இல்லாத அந்த சுகத்தை ஆனந்தத்தை கொடுக்கிறவள் தேவி. ஏதத் பானம் அவஷ்டப்யா அப்படின்னாக்குமே அந்த மந்திரத்துல நம்ம பார்த்தோம். இந்த சரீரத்தை நிலநிப்பாட்டுறோம். ஜனன மரணங்களிலேந்து சாஸ்வதமான மோചനം வேணுமானா தேவிய டெய்லி உபாசிக்கத்தான் வேணும். சுகதுக்கங்கள் கொடுக்கிறது சரீர மனோபுத்திகளாக்கும். ஆனா சாஸ்வதமான ஆனந்தத்தை கொடுக்கிறது ஆத்மாவாக்கும். ஒவ்வொருத்தரோடும் உள்ளுக்குள்ள அதிவசிக்கிறது சாஸ்வதமான ஆத்மாவாக்கும். பராசக்தியேதான் ஆத்மா. இந்த போதம் பக்தர்களுக்கு எப்பவும் உண்டாகணும். அதனால வாக்தேவிகள் தேவிய நிர்வாண சுகதாயினி அப்படின்னு கூப்பிடுறா. 391வது நாமம். நித்யா ஷோடசிகா ரூபா. எட்டு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற பதங்கள் என்னெல்லாம் ஆக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் நம்மளத பிரிச்சு பார்த்தோம். பிரிக்காதக்கு வேணும் நாமத்தை சொல்லறதுக்கு. நித்யா ஷோடசிகா ரூபா. பதினாறு நித்திய தேவதைகளோடு ரூபத்தை ஸ்வீகரிச்சவளாக்கும் தேவி. நித்யா அப்படின்னாக்கா ஸ்ரீ பார்வதி அப்படின்னு அர்த்தம். துர்கா அப்படின்னு அர்த்தம். ஷோடசிகா ரூபா அப்படின்னா 16 ரூபத்தை தரிச்சவள். ஷோடசிகா ரூபா
16 രൂപങ്ങളെ ധരിച്ചവൾ. ശ്രീപാർവതി ദേവി 16 ദിവ്യമാതാക്കളോട് രൂപത്തെ ധരിച്ചതായിട്ട് ചൊല്ലപ്പെടുന്നത്. ഗൗരി, പത്മ, ശചി, മേധ, സാവിത്രി, വിജയ, ജയ, ദേവസേന, സ്വത, സ്വാഹ, ശാന്തി, പുഷ്ടി, ധൃതി, തുഷ്ടി, കുലദേവത, ആത്മദേവത, ഇപ്പടിന് 16 ദിവ്യമാതാക്കൾ. ആദിപരാശക്തി ശ്രീപാർവതിയായിട്ട് പരമശിവനോട് ധർമ്മപത്നി സ്ഥാനത്തെ அலங்காரம் பண்றா. அந்த தேவியே தான் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி 16 திவ்ய மாதாக்களாயிட்டு இந்த உலகத்தை பரிபாலனம் பண்றதுக்கு உത്ഭവിച്ചது. പ്രപഞ്ചം മുഴുവനും പരാശക്തിയോട് ചൈതന്യത്താലെയാക്കും ആക്ടിവേറ്റ് ആകരുത്. ഓരോ പദാർത്ഥത്തിലെയും ചൈതന്യ സ്വരൂപിണിയായിട്ട് ദേവി അധിവസിച്ച് எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றா. தேவியோடு நிறைய நிறைய விபூதிகள் அதெல்லாம் வர்ணிக்கிறதுக்கே ஆதிசேஷனான அனந்தனுக்கு கூடியும் சாதிக்காது. அப்படி இருக்கிற தேவியே நித்யா ஷோடசிகாரூபா அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறா. 392வது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. ശ്രീ കണ്ഠ അർദ്ധ ശരീരിണി. പദങ്ങളെ നാമத்துக்கு நடுவுல பிரிக்காதக்கு வேணும் நாமத்தை சொல்லறதுக்கு. ശ്രീകണ്ഠാർദ്ധ ശരീരിണി. வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறதாக்கும் நான் நீட்டி முழக்கி கூப்பிடுறா. ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி அப்படின்னு கூப்பிடுறா. ஸ்ரீ சொன்னா இங்க விஷம். கண்டம் அப்படின்னா கழுத்து. கழுத்துல அந்த விஷத்தை பிடிச்சு நிறுத்தி நீலகண்டனாயிருக்கிற பரமசிவனோடு பகுதி சரீரத்தோடு கூடி இருக்கிறவளாக்கும் அர்த்தநாரீஸ்வர பாவத்தில் இருக்கிறவளாக்கும் தேவி. அதனால வாக்தேவிகள் தேவிய ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி அப்படின்னு கூப்பிடுறா. ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னும் பல பல அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி விஷம் அப்படிங்கிற அர்த்தமும் ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு இருக்கு. கண்டம் ஜனன கழுத்து. கண்டத்துல விஷத்தை சரீரம் ஃபுல்லா வியாபிக்காம பிடிச்சு நிறுத்தின அவஸ்தையில இருக்கிறவன் ஸ்ரீகண்டன். ஸ்ரீகண்டன் அப்படிங்கிறது ஸ்ரீபரமேஸ்வரன். அந்த ஸ்ரீபரமேஸ்வரனோடு பாதி சரீரத்தை സ്വീകരിച്ചവள் அர்த்த சரீரம் സ്വീകരിച്ച പത്നി பார்வதி தேவி. അർദ്ധനാരീശ്വര ഭാവം. ശ്രീകണ്ഠനോട് അർദ്ധശരീരം, പത്നിയാണ് പാർവതിയോട് അർദ്ധശരീരമാക്കും. ശിവപുരാണത്തിലെ പരമശിവനോട് അർദ്ധനാരീശ്വര അവതാരത്തെ ചൊല്ലപ്പെടുന്നത്. கணவர் மனைவி 2 பேருக்கும் ஒற்ற சரீரம்தான் உள்ளது அப்படிங்கிறதையாக்கும் இது எடுத்து சொல்லுறது. அதே மாதிரி ஒற்ற மனசுமாயிட்டவா பிரவர்த்திக்கணும். பத்னியோடு சுகதுக்கங்கள் கணவரையும், கணவரோடு சுகதுக்கங்கள் பத்னியோடதுமாக்கும் அப்படின்னு ஏகபாவத்துல சிந்திச்சு வாழணும். சிவம் இல்லைனா சக்தி இல்லை, சக்தி இல்லைனா சிவம் இல்லை. இந்த தத்துவத்தை எடுத்து சொல்றதாக்கும் அர்த்தநாரீஸ்வர பாவம். சௌந்தர்ய லஹரியில
அதிபராசக்தியான தேவி கணவரான பரமசிவனோடு இடது பக்கத்தில் இருக்கிற அர்த்த சரீரமாக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லப்படுறது. സൗന്ദര്യലഹരിയില 23ാമത് ശ്ലോകത്തിലാക്കും ഇത് എടുത്തു ചൊല്ലപ്പെടുന്നത്. ത്വയാ ഹൃത്വാ വാമം വാപൂരാഭാരി തൃപ്തേന മനസാ ശരീരാർദ്ധം ശംഭോരപരമഭിഷംഗേ ഹൃദമഭൂത് യദേതത്വദ്രൂപം സകലമരുണാഭം ത്രിനയനം കുജാഭ്യാമാനമ്രം കുടില ശശി ചൂടാലമകുടം. ദേവിയെ ആചാര്യർ വർണ്ണിക്കവക്കമേ ചേരാർ. അമ്പാൾ പരമശിവനോട് ഇടതുപക്കത്തെ സ്വീകരിച്ചിട്ട് ഇരുന്നാക്കോടെ അതിലൊരു തൃപ്തി വരാത്ത മനസ്സോട് കൂടിയിട്ട് അവരോട് വലതുഭാഗമായിരിக்கிற സ്ഥാനത്തെയും സ്വീകരിக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, என்னோடு ஹிருதயம் அப்படிங்கிற அந்த தாமரையில തിളങ്ങി വിളങ്ങുற உங்களோடு ദിവ്യമംഗള രൂപം പൂർണ്ണമായിട്ടും അരുണവർണ്ണത്തോട് കൂടിയിട്ട് இருக்கிற 3 തൃക്കൺകളോട് കൂടിയിട്ട് இருக்கிற അതേമാതിരി ஸ்தனங்களோடு பாரத்தால கொஞ்சம் ஒன்று குனிஞ்சுண்டும் இருக்கு. வளைஞ்ச சந்திரக்கலையால அலங்காரம் பண்ணி இருக்கிற கிரீடத்தோடு கூடிட்டம் எனக்கு காணறதுக்கு சாதிக்கிறது தேவி அப்படின்னாக்கும் வர்ணனை. துவயா தேவி உங்களால, ஹிருத்வா அபகரிச்சிட்டு, വാമം വപുഹു ശരീരത്തോട് ഇടതുഭാഗത്തെ, ശംഭോഹോ പരമശിവനോട് ശരീരത്തോട് ഇടതുഭാഗത്തെ ഒങ്കളാല പിടിച്ചെടുക്കപ്പെട്ട് അതിൽ തൃപ്തിപ്പെടാത്തതാണ് അപരിതൃപ്തേന തൃപ്തിപ്പെടാത്തതാണ് മനസാ മനസ്സോട് കൂടിയിട്ട്, അപരം ശരീരാർദ്ധം അഭി ശരീരത്തോട് വലതുഭാഗവും ഹൃദം പിടിച്ചെടുക്കപ്പെട്ടതായിട്ട് ശങ്കേ ഞാൻ ഡൗട്ട് பண்றேன். எது காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஏதது துவது ரூபம் தேவி உங்களோட இந்த ரூபம் சகலம் எல்லா இடவும் அருணாபம் ചകപ്പ് കളറായിട്ടും ത്രിനയനം 3 തൃക്കൺകളോട് കൂടിയതായിട്ടും കുജാഭ്യാം സ്തനങ്ങളാല ആനമ്രം കൊഞ്ചമൊന്ന് കുനിഞ്ചതായിട്ടും കുടില ശശി ചൂടാലമകുടം വളഞ്ച ചന്ദ്രക്കലയാല അലങ്കരിക്കപ്പെട്ട കിരീടത്തോട് കൂടിയതായിട്ടും ഭവതി ഭവിക്കരുത്. இப்படின்னு சங்கராச்சாரியர் தேவியை துதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அர்த்தநாரீஸ்வர பாவம் அப்படிங்கிறதையாக்கும் இங்க ஸ்துதிச்சதை நம்ம பார்த்தோம். அது ஏதான் இங்க
392வது நாமத்தில வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறது. ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி, ஸ்ரீ பரமேஸ்வரனோடு அர்த்த சரீரமாயிட்டு இருக்கிறவளே